சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆனி மாதத்துல நடக்கக்கூடிய ஆன்மீக சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டோட 3வது மாதமான ஆனி ஆன்மீக சிறப்புகளும் தேவர்களுக்குரிய வழிபாடுகளும் நிறைந்த ஒரு புண்ணிய மாதம். அந்த வகையில உத்திராயண புண்ணிய காலத்தோட கடைசி மாதமா ஆனி மாதம் இருக்கு. ஆனி மூலம் அரசாளும் அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி ஆனி மாதத்துல வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் ரொம்ப மங்களகரமானதா கருதப்படுது. ஆனி மாதத்துல வரக்கூடிய மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க அரசனை போல அனைத்து சௌபாக்கியங்களோட வாழ்வாங்க அப்படின்னு ஜோதிட நூல்களும் சொல்லுது. கோடை காலத்தோட வெப்பம் தணிஞ்சு இதமான சூழல் தொடங்கக்கூடிய இந்த மாதத்துல நிறைய முக்கியமான பண்டிகைகளும் வழிபாடுகளும் கொண்டாடப்படுது. முதல்ல பார்க்கக்கூடியது ஆனி திருமஞ்சனம். சிவபெருமானோட நடராஜர் வடிவத்துக்கு உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நடத்தப்படக்கூடிய சிறப்பு அபிஷேகம் தான் இந்த ஆனி திருமஞ்சனம். இது சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ரொம்பவே பிரசித்தம். நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 முறை மட்டும்தான் அபிஷேகங்களே நடைபெறுது. அதுல ரொம்ப முக்கியமானதா ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துல நடைபெறக்கூடிய ஆனி திருமஞ்சனம் ரொம்பவே பிரசித்தம். இந்த வருஷம் ஆனி திருமஞ்சனம் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுது. அடுத்ததா கூர்ம அவதாரம். தேவர்களை காப்பாற்றுறதுக்காக திருமால் கூர்ம அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் எடுத்த வைபவம் ஆனி மாதத்துலதான் கொண்டாடப்படுது. மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள்ல 2வது அவதாரமா கூர்ம அவதாரம் கருதப்படுது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கரைஞ்சப்போ மந்தார மலைய மத்தாகவும் வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கரைஞ்சாங்க. மலைக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லாததுனால அது கடலுக்குள்ள மூழ்க தொடங்குனது. மத்தா பயன்படுத்தின மந்தார மலை கடல்ல மூழ்காம இருக்கிறதுக்காக விஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான ஆமை வடிவம் எடுத்து மலைய தன்னோட முதுகுல தாங்கி நிலை நிறுத்தினார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த கூர்ம அவதாரம் ஆனி மாதத்துல நிகழ்ந்ததா சொல்லப்படுது. அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. இந்த சமயத்துல வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு 4 விதமான நவராத்திரிகள் இருக்கு. இதுல ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை முதல் நவமி வரைக்கும் 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய சக்தி வழிபாடு. ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வராக நவராத்திரி அப்படின்னும் இது அழைக்கப்படுது. இந்த நாட்கள்ல வராகி தேவியை வழிபடுறது சகல நன்மைகளையும் தரும். ஆஷாட நவராத்திரிக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்ற புகழ்பெற்ற இடங்கள்ல வராகி அம்மனுக்கு நவதானியம், பழங்கள், சந்தனம், வெண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களால தினசரி சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் ஹோமங்கள் எல்லாம் செய்யப்படுது. அடுத்ததா பகவதாஷ்டமி. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 8வது நாள் தான் இந்த தேய்பிறை அஷ்டமி. ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமிக்கு பகவதாஷ்டமி அப்படின்ற பெயர் உண்டு. ஆன்மீக ரீதியா இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. இந்த நாள்ல சிவபெருமானையும் சிவனோட அம்சமான கால பைரவரையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. அஷ்டம சனி, 7.5 சனி தாக்கத்துல இருக்கிறவங்க பைரவரை வழிபடுறது ரொம்பவே சிறந்த பரிகாரம். ஆனி மாத பௌர்ணமி நாள்ல சிவபெருமானுக்கு மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளை படிச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. நிர்ஜல ஏகாதசி அடுத்ததா பார்க்கக்கூடியது. ஆனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி தான் நிர்ஜல ஏகாதசின்னு போற்றப்படுது. இந்த நாள்ல தண்ணீர், உணவு அப்படின்னு எதுவுமே அருந்தாம முழுமையா விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுறது வழக்கம். இது வருஷம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசிகள்ல விரதம் இருந்த பலனை தரும் அப்படின்றதும் ஐதீகம். இந்த விரதத்தை பீமன் கடைபிடிச்சதுனாலதான் பீம ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததா நாயன்மார்களோட அவதார தினத்தை பத்தி பார்ப்போம். 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான பெரிய ஆழ்வார் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலையும், திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் ஆனி மாதம் மூலம் நட்சத்திரத்திலையும், நாதமுனிகள் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலையும் அவதரிச்சதா சொல்லப்படுது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்த, சுந்தரர் போன்ற நாயன்மார்களும் ஆனி மாதத்துல அவதரித்தவங்க தான். அடுத்ததா ஜேஷ்டாபிஷேகம். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்துல வைணவ தலங்கள்ல ஜேஷ்டாபிஷேகம் கொண்டாடப்படுது. இது ஒரு முக்கிய விசேஷ திருமஞ்சன வைபவம். பெருமாள் கோவில்கள்ல மூலவரோட திருமேனியில இருக்கக்கூடிய களங்கத்தை நீக்கிறதுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய திருமஞ்சன விழா தான் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்துல நடைபெறுது. ஜேஷ்டா அப்படின்னா பெரிய, இல்லைன்னா மூத்த அப்படின்னு பொருள். உற்சவ மூர்த்திகளுக்கு அதாவது விழா காலங்கள்ல ஊர்வலமா எழுந்தருளக்கூடிய சேகளுக்கு தொடர்ந்து செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களால தேய்மானம் ஏற்படாம பாதுகாக்கவும் பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவும் இந்த விழா நடத்தப்படுது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்கள் வெகு விமரிசையாவும் நடத்தப்படுது. கேட்டை நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்ற பெயர் உண்டு. அதனால இந்த நாள்ல செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு அழைக்கப்படுது.
ஜேஷ்டா நட்சத்திரத்துக்குரிய தெய்வமா இந்திரன் கருதப்படுறாரு. அதனால இந்த நாள்ல நடைபெறக்கூடிய ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சா இந்திரனை போல வாழ்வு அமையும், தலைமை பதவி தேடி வரும். இந்த ஆண்டு திருப்பதியில வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்கள் ஜேஷ்டாபிஷேகம் நடக்குது. அடுத்ததா குரு பூஜை பத்தி பார்க்கலாம். சமய குறவர்கள் 4வர்ல ஒருத்தரான மாணிக்க வாசகரோட குரு பூஜை ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. சிவபெருமானோட திருவிளையாடல்கள்ல ஒன்றான நரியை பரியாக்கிய நிகழ்வு ஆனி மூலம் நட்சத்திரத்துல நிகழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த நாள்ல மாணிக்க வாசகருக்கு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடக்குது. அன்றைய தினம் திருவாசகம், திருவெம்பாவை பாடல்கள் எல்லாம் ஓதப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுது. அடுத்ததா மாங்கனி திருவிழா. காரைக்கால் அம்மையார் வரலாற்றோட தொடர்புடைய புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா இந்த ஆனி மாதத்துலதான் கொண்டாடப்படுது. ஆனி மாதம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு புதுச்சேரி காரைக்கால்ல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில்ல புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுது. 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா கொண்டு இந்த திருவிழாவும் நடத்தப்படுது. இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வா பிச்சாண்டவர் வீதி உலா வர்றப்ப பக்தர்கள் இறைவன் மேல மாம்பழத்தை வீசி வழிபடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா உங்ககிட்ட வரும்.